அன்பு உள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நான் காய்கறி பறிக்க வந்திருக்கேன். முதல்ல புடலைங்க பறிக்கிறேன். இது வெள்ளை புடலைங்க. இந்த இருக்கு பாருங்கள், வரி புடலைங்க பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வரி புடலைங்க பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த ஒரு காய் கிடக்கு பாருங்கள், வரி புடலைங்க. இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கிடக்கும் இந்த காய் அதிகமாக. இது ஒரு பீர்க்கங்காய் கிடந்தது. இருக்க முடிய மாட்டேங்குது. காயை பறித்து கொண்டு அப்படியே வச்சிரும். இதோட பெரிய காயாக இருக்குது ஒன்று வந்து. இது ரெண்டும் பச்சையில் வரி போட்டுக்கு இந்த இந்த பாவைக்காய் ரெண்டும். இது பாருங்கள், சாதாரணமாக நம்ம எப்போதும் உள்ள இந்த பன்னி படலைன்னு சொல்லுவாங்க, கட்டையாக இருக்கணும், குழம்புல ருசியாக இருக்கும். இது பீர்க்கங்காய். இது பாருங்கள், அப்படின்னா வெள்ளை பாவைக்காய். இது எப்போது மாதிரி நாட்டு பாவைக்காய். இது கொஞ்சம் வெள்ளை வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பச்சை பச்சை இது வெள்ளைன்னு இருக்குது. நல்லாயிருக்கும். நல்லா பொரியல் பண்ணாலும் புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கு. அடுத்து சுரைக்காய் பறிக்க போகிறோம். சீனாய்க்காய் அம்மூடலாம் நேற்று மழை வந்துச்சு. அவ்வளோ பாருங்கள், அப்படியே படுத்து கிடக்கு, கீழே விழுந்துட்டு. காய பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கீழே விழுந்து கிடக்கு. இந்த மூடலாம் அந்த வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நிற்கி. இதில் என்ன காய் இருக்குது பார்த்தீங்களா, சடையாக காய் இருக்குது. பறிக்கணும். அந்த பாருங்க, அந்த மூடும் கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள். அந்த மூடும் கீழே விழுந்துட்டு காயோடு கிளம்பிட்டு. இந்த மூடும் பாருங்கள், காயோடு கீழே விழுந்து கிடக்கு. நேற்று கொஞ்சம் காற்று மழை வந்து ஒரு பெரிய மழை ஒன்றும் கிடையாது. ஆனால் காய் பூரா விழுந்துட்டு. இந்த ஒரு மூடு தான் காய் நிறையா இருக்குது. ஆனாலும் அது நல்லா நிற்கி பாருங்கள். மற்ற மூடு ஆனால் அது நான் இது இன்னொரு இந்த ரெண்டு மூடு ஃபுல்லாகவே விழுந்துட்டு. அப்புறம் வெள்ளரிக்காய் செடிக்குள்ளே நிற்கிறேன். வெள்ளரிக்காய் ஏதாவது காய்ச்சிக்குமான்னு பார்ப்போமா. இந்த இருக்க ரெண்டு வெள்ளரிக்காய் கிடக்கு பாருங்கள். இந்த வெள்ளரிக்காய் பிஞ்சு காய் கிடக்கு. சின்ன பிள்ளைக்கு கொண்டு போகலாம். அது ஜோடியாக பறிச்சிச்சு. இந்த அக்கறையில் வெள்ளரி மூடு தான் நடக்கு பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக அந்த மஞ்சள் பூத்துருக்கிறது எல்லாமே வெள்ளரி மூடு. வேறு காய் எதுவும் கிடக்கா வெள்ளரிக்காய் ஒன்றும் தெரியல. அப்புறம் வந்து பீர்க்கங்காய் கிடக்கு. பீர்க்கங்காய் பாருங்கள், இது வந்து பெரிய பீர்க்கங்காய். இந்த பாருங்க செடியில். இது வெட்டி எடுத்தோம்னா செடியை வந்து ஒன்றும் பாதிக்காது. கத்திரி வச்சு வெட்டி எடுத்தோம்னா பாருங்கள், இப்படி வெட்டி எடுத்துடலாம். நல்ல நாட்டு பீர்க்கங்காய் தான். பாருங்கள், நல்லா பெருசாக இருந்தால் நிறைய பீஸ் கிடைக்கும். இந்த காய் ரொம்ப இலசாக இருந்தால் தொளி சீவும்போது தொழிலே நிறைய போயிருந்துக்குவாங்க. இது அப்படி இல்லை, நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தொழில் வந்து ரொம்ப போகாது. அதையும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நல்லா துவையில் அரைக்கலாம். உளுந்தம்பருப்பு, வத்தல், காயம், பூண்டு, இந்த காயை நல்லா வதக்கி, தேங்காய் பூ வதக்கி அழகாக காயம் துவையில் பிடிக்கலாம். சட்னி வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு. இந்த பார்த்தீங்களா பீர்க்கங்காய். இது வெள்ளரிக்காய். கொத்தா சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் கிடக்கு, பறிச்சுட்டு போகிறேன். பேத்தியமாக இருக்குது. இது வெள்ளரிக்காய். இது வெள்ளைன்னு இருக்குது இந்த பாவைக்காய். இது பச்சை புடலைங்க. இது வெள்ளை புடலைங்க. சுரைக்காய் பறிக்கணும். இதுலேயும் பாவைக்காய் மூடு கிடக்கு. நெல்லி மூடு இப்போ தான் பூத்துருக்கு. நெல்லிலாம் இன்னும் காய்க்கலை, பூத்துருக்கு. இதாக இருக்கு பாருங்க. இதில் இன்னொரு பீக்கிங் கிடக்கு பாருங்க மேலே.
இது ஒரு பீருக்கு கிடக்கு, இந்த ஒரு பீருக்கு கிடக்கு பாருங்க. இந்த கிடக்கு. இந்த ஒரு சுரைக்காய் இருக்குது பாருங்க, நீள சுரைக்காய். இது வந்து பிஞ்சாக தான் இருக்குது. இது இப்போ பறிக்க வேண்டியதில்லை, இது ஒரு 2 நாள் கழிச்சு பறிக்கலாம். இந்த காய் தான் நார்வேலில் உள்ளவங்க என்ன காயோ சொல்லுவோம். நாங்கள் வந்து திருநெல்வேலி பக்கம் உள்ளவங்கலாம் தடியங்கான்னு சொல்லுவோம். இது அவங்க கன்னியாகுமரி பக்கம் உள்ளவங்க வந்து கொம்பளங்காயா என்னமோ சொல்கிறாங்க. கொம்பளங்காயா நம்ம சொல்லுவோம், தடியங்காமல் இருக்கும். வடக்க உள்ளவங்கலாம் இது வந்து வெள்ளை பூசணியும் சொல்கிறாங்க. இது இந்த ஒரு காய் கிடக்கு. இந்த பாருங்க, இந்த 2 பீக்கு கிடக்கு கடவுளே. இந்த பாருங்க, இந்த 2 பீக்கு கிடக்கு இருக்குங்க. கிடக்கு. அப்புறம் கும்பளங்காய் வந்து வேறு எங்கேயா கிடக்கான்னு பார்ப்போமா? அந்த அடக்கு பாருங்க, பெருசு ஒன்று. இந்த அடக்கு எவ்வளோ பெருசு கிடக்கு பாருங்க. செடிக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கு பாருங்க. தெரியுதா காமிக்கிறது? இந்த பார்த்தீங்களா, பெருசாக கிடக்குல்ல. 2 கிடக்கு மொத்தம். காய்க்கெல்லாம் பழுத்து கிடக்கு. பரவாயில்ல, எனக்கு பீர்க்குங்க ரொம்ப கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் வேறு எங்கே கிடக்கு கும்பளைங்க என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள் சகோதரிகளை. அது இது இந்த ஒரு பிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா, அந்த கன்னியாகுமரி பக்கம் உள்ள காய் கொம்பளங்காயை நம்ம சொல்லுவாங்க. நாங்கள் தடியங்கான்னு சொல்லுவோம். வடக்க உள்ளவங்களாம் வெள்ளை பூசின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லணும்ல, அந்த காய் தான். பெரிய சுரை கிடக்கு பாருங்க, பெரிய சுரைக்காய். எங்கே இருக்கு காம்பு? வெட்டி எடுத்துருமா. இந்த ஒன்று இருக்குது பாருங்க, இந்த ஒரு சுரைக்காய். அது இது நல்லா பிஞ்சு. எல்லாம் பறிச்சிட்ருக்கு. இதையும் கத்திரிச்சு வெட்டி எடுத்துடலாம் பாருங்கள். எப்பா தூக்கவே முடியல, பெருசாக இருக்குது. வந்து இந்த சுரைக்காய் நீள சுரைக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா பிஞ்சாக இருக்குது, இடம் பிஞ்சு தான். இன்னும் பீர்க்கங்காய் பார்த்து பறிக்கணும். பீர்க்கங்காய் நிறையா இருக்குது. சுரைக்காய் பாருங்கள், அழகாக இருக்குது. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? காமிக்கிறது இந்த இதில் ஃபோட்டோவை காமிக்கிறத விட நல்லா கீழே பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு காய் கிடக்குதுங்க சுரைக்காய், அது கொஞ்சம் கோணிக்கிட்டு கிடக்கு. இந்த கிடக்கு பாருங்க, இந்த தெரியுதா? தக்காளி பறிக்கலை, இன்னும் பீர்க்கங்காய் பார்க்கணும். அது பெரிய பாக்ஸில் தட்டுவீங்களா? நெய்யில் தட்டிடுமா? பீர்க்கங்காய் தூரம் எடுத்து தட்டிடலாமா? மழை பெஞ்சோன்னா எறும்பு மருந்தடிக்காத இயற்கை விவசாயம் பண்ணால் அப்படிதான் ஃபுல்லாக எறும்பாக தான் இருக்கும். இல்லை போடுங்க, காயப்பதில் போட்ட வேண்டியது. இன்னும் கிடக்கல. இந்த பெரிய காயை பார்த்து வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் விற்கும்போது அந்த காயை மற்ற காயை பறிச்சிக்கலாம். என்ன சூத்தே வாங்கிடுங்க. ஒன்று சரி, அது கிளி கொத்திருக்கு. இது வந்து சூத்தையில் கிளி, அவ்வளோ கிளியாக அணில் கொச்சோ தெரிலன்னு அது பெரிய காயெல்லாம் இப்படி எடுத்து கொத்தி விடுது.
இன்னும் ஒரு வாளி இருக்கும் வச்சுதே. ஆ இது இன்றைக்கி விற்க கொண்டு போயிடும். இப்போ நாளைக்கு முழுசும் பறிச்சுக்கிடுவேண்ணே. அப்புறம் ஏழை கிழங்கு மட்டும் பிடுங்கணும், மிளகா பறிக்கணும், அவ்வளோதானே. தக்காளி பழம் பறிக்க வேண்டியது இருக்கோ? சரி. மண் பாருங்கள், அவ்வளோ தோட்டத்தில் இந்த மண் சுரைக்காரப்பெல்லாம் பாருங்கள், அவ்வளோ மண்ணாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பறிச்சிருக்கோம். இன்னும் ஏழையில கிழங்கு மட்டும் பறிச்சிட்டு மிளகா பறிச்சிட்டு கத்திரிக்காய் ஒரு டப்பா பறிக்க வேண்டியது இருக்குது. பறிச்சிட்டு சாயந்தரம் வந்து வீட்டு வாசலில் விற்றுருவோம். இயற்கையான உரம் தான் போடுவோம், அதாவது வேப்பெண்ணெய் மீன் எண்ணெய் கலந்து இந்த மாதிரி தான் அடிப்போம். அதனால தான் சூத்து வருது. இந்த பாருங்கள், எல்லாம் சூத்து இருக்குது பாருங்கள். இது வந்து அணில் இந்த மாதிரி ஏதாவது பறவைகள், அணில் முயலோ என்னதில்லை, அது வந்து கடிச்சது தான். இது வந்து இது சூத்து இல்லை. அது இயற்கை மருந்து நம்ம போடும்போது நல்ல காய்கறி இருக்கிறனால அதை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுது. போடுங்க. இவ்வளோதாச்சும் தின்னு ஒன்று பறிக்கணுமா? கிடக்கிறது ஒரு முடா. சரி. எவ்வளோ தின்றுருக்கு இதெல்லாம். என்ன இந்த மழை இவ்வளோதானே, காட்டில் ஒன்றும் இல்லைன்னா காயப்புறம் அம்பாகிறது. சரி, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.